பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் பாலியல் குற்றங்களும் கடுமையாக கையாளப்பட வேண்டும் என்று பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை சமூக வலைதள பதிவில் பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரீஷ் இணைப்பில் இணைகிறார். ஹரீஷ், பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் பாலியல் குற்றங்களும் கடுமையாக கையாளப்பட வேண்டும் என்று பாஜகவின் மூத்த தலைவர் அண்ணாமலை தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அது தொடர்பான விவரங்கள் என்ன? சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை நடத்திய திமுக நிர்வாகி ஞானசேகரன் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. அதை வரவேற்கத்தக்கப்பட்டது. அப்படின்னா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் பாலியல் குற்றங்களும் கடுமையாக கையெழுத்தப்பட்டு இது போன்ற குற்றங்களும் மீண்டும் நடக்காதபடி நீதிமன்றம் கடுமையான தண்டனையை வழங்கும் என்று நம்பிக்கை இருக்கிறது. இவ்வாறு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கார். மோகன், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் பாலியல் குற்றங்களும் கடுமையாக கையாளப்பட வேண்டும். இது போன்ற குற்றங்கள் மீண்டும் நடக்காதபடி நீதிமன்றம் கடுமையான தண்டனை வழங்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரீஷ்.